அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, தஹஜ்ஜத்தில் நாம் கேட்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனுக்குடன் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய 3 திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3இல் ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறும் 3 முறை சொல்லி உங்களுடைய ஹாஜத்துகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றாலே போதுமானது. இந்த 3ஐயும் சேர்த்து கேட்டீர்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிஹ்மத்துகளும் அத்தனை அருட்கொடைகளும் உங்களுக்கு நசீபாக கிடைத்துவிடும். அந்த அளவுக்கு வலிமையான திக்ருகளை தான் நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். தஹஜ்ஜத் என்பது மிக முக்கியமான ஒரு நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் என்னிடம் கேட்பவர்கள் உண்டா? நான் தருகின்றேன். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்களா? நான் தருகின்றேன். இந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்கை கேட்கின்றீர்களா? நான் தருகின்றேன். ஆரோக்கியத்தினை கேட்கின்றீர்களா? நான் தருகின்றேன். உங்களுக்கு எது வேண்டுமோ நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய நேரம்தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். தஹஜ்ஜத்தினை பற்றி நாம் எவ்வளவு தான் கேட்டாலும் சரி, எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் சரி, நம்மில் யாருமே இதை கையில் எடுப்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் நியத்து வைத்துக்கொண்டு தஹஜ்ஜத்தை மட்டும் நீங்கள் தொடங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான். அதனால் தான் கூறுகின்றார்கள், 40 நாட்கள் தஹஜ்ஜத் தொழுத மனிதர் மாற்றம் பெறாமல் இருக்க மாட்டார்கள் என்று. நீங்கள் எதை நாடி நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகின்றீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை 40 நாட்கள் நீங்கள் கையிலிடுங்கள். 40 நாட்கள் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். நோய்கள், பிரச்சனைகள், ஷைத்தானுடைய தீங்குகள் எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருப்பீர்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் வாழ்வீர்கள். நமக்கு எந்த குறையும் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வினுடன் நெருக்கமாக உள்ளீர்கள். அல்லாஹ்வினுடன் அந்த நேரத்தில் பேசுகின்றீர்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து உம்மத்துகளுடன் பேசுகின்றான். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்வோடு பேசுங்கள். மனிதர்களிடம் முறையிட்டு நமக்கு எதுவுமே ஆகப்போவது கிடையாது. ரப்பிடம் பேசுங்கள். ரப்பிடம் பேசுவதற்கு சரியான நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம்தான். அந்த நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜத் தொழுகையை 2 தொடக்கம் 8 ரக்காத் வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு தொழுக முடியுமோ நீங்கள் தொழுது கொள்ளலாம். தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவது பற்றி தெளிவு இல்லை என்று கூறுபவர்கள், தஹஜ்ஜத் தொழுகைக்கு எவ்வாறு நியத்து வைப்பது, அதை எவ்வாறு தொழுவது, அதன் ரக்காத்துக்கள் எப்படி, தஹஜ்ஜத் தொழுகையின் நேரத்தை கணிப்பிடுவது எவ்வாறு, இவ்வாறான பல விடயங்கள் அடங்கிய பதிவு ஏற்கனவே எம்முடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் பார்த்து பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்படும். 8 ரக்காத் தொழ முடியவில்லை என்றாலும் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இதுபோல சிறிய சிறிய திக்ருகளையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு, அதுவும் அல்லாஹ் கேட்பதனை தருகின்றேன் என்று கூறக்கூடிய
இன்னும் இதை கொண்டு கேட்டால் அந்த தன்மையினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய திக்ருகளை நாம் கூறினோம் என்றால் அதன் சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எளிமையாக 3 விதமான திக்ருகளை சொல்லித் தருகின்றேன். இந்த 3இல் ஏதாவது ஒன்றை நாம் ஓதினாலே போதுமானது. நம்முடைய ஹாஜத்துகள் நிறைவேறும். 3ஐயும் சேர்த்து ஓதினால் மிகவும் சிறப்பானது. முதலாவது திக்ர் என்னவென்றால் தஹஜ்ஜத்தில் ஓதக்கூடிய மிக எளிமையான திக்ர், ஆனால் பலம் மிக்க திக்ர். இது நாம் அல்லாஹ்விடம் பேசுவதற்கு மிக அற்புதமான வார்த்தை. அல்லாஹ்வை புகழுவதற்கு சரியான வார்த்தை. யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ்வை அழைப்பதற்கு சிறந்த ஒரு வார்த்தை. கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, இந்த பெயர்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தஹஜ்ஜத்தில் கூறுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இதை சொல்லி கேட்டால், விதியில் இல்லாததை கேட்டால் கூட அல்லாஹ் தருகின்றேன் என்று கூறுகின்றான். அப்போது தஹஜ்ஜத்தில் இந்த வார்த்தையை கொண்டு கேளுங்கள். இந்த திக்ரை நாம் 3 முறை கூறினோம் என்றால் நமக்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்து நம்முடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். வெறும் 3 முறை. எனவே இன்ஷா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது திக்ர் யா கனியு யா மோனி, அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள். யா கனியு யா மானி என்றால் செல்வ சீமானாக்கக்கூடியவனே, தேவைகள் அற்றவனே. இந்த 2 அல்லாஹ்வினுடைய பெயரை நாம் கூறினோம் என்றால் நமக்கு எந்த விதமான தேவைகளும் இருக்காது, பண கஷ்டமும் நமக்கு இருக்காது. இதுதான் நாம் அனைவரின் தேவையாக இருக்கின்றது. முதலாவது, நாம் நினைப்பது நடக்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் பெற்றுத்தரும் இந்த அற்புதமான வார்த்தையை நீங்கள் வெறும் 3 முறை கூறிக்கொள்ளுங்கள். மூன்றாவது திக்ர் யா வஹாபு யா ரஸாக்கு, அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்கள். யா வஹாப் என்றால் பெரும் கொடையாளன். இந்த வார்த்தையை நாம் கூறி அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு அனைத்தையுமே கொடுக்கின்றான். யா ரஸாக் என்று கூறும்போது ரிஸ்கை வாரி வழங்குகின்றான். நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் இந்த 3 திக்ர்களினூடாக நமக்கு நிறைவாக கிடைத்துவிடும். எனவே நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 3ஐயுமே ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனையும் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ், வல்ல அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு பதிலை தருவான். தொடர்ந்து 40 நாட்கள் தஹஜ்ஜத்தினை கடைபிடியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.